எப்பவுமே 10ல் 7 பேர் ஒரு படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிற படத்தோட கதை என்னன்னு மற்றவங்க கிட்ட கேட்டுட்டோ இல்லை யூடியூப்பில் ரிவ்யூவை பார்த்துட்டோ தான் அது இம்ப்ரெசிவாக இருந்தால் தேட்டருக்கு போகலாமா வேணாமாங்கிற டெசிஷனையே எடுப்பாங்க. படத்தோட டீமே கதையை சஸ்பென்ஸாக வச்சுருந்து ட்ரெய்லரில் சொல்லிடுவாங்க இதுதான் கதைன்னு. ஆனால் அது கோ ட்ரெய்லரில் கூட படத்தோட கதை இதுதான்னு சொல்லவே இல்லை. நான் கூட பல படங்களுடைய ரிவ்யூ போடும்போது படத்தோட கதையை சொல்லிட்டு தான் ரிவ்யூவே ஆரம்பிப்பேன். பட் தயவு செஞ்சு இந்த கோட் படத்தோடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு தேட்டருக்கு போகலாம்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு கதை ஆகா ஓஹோன்னு இருக்குதான்னு கேட்டால் நான் அப்படி மீன் பண்ண கிடையாது. நீங்கள் கதையை கேட்டிங்கன்னா அது அறுத பழசாக தான் இருக்கும். இதனால் தேட்டருக்கு போக வேணாங்கிற முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தி கோட் படத்தில் திரைக்கதையில் கமர்ஷியலாக எவ்வளோ மேஜிக்காக பண்ண முடியுமோ ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் திரைக்கதையில் எந்த அளவுக்கு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. மேஜிக்னா விஜயகாந்த், த்ரிஷா, சிவகார்த்திகேயன், அர்ச்சனா கல்பாத்தி, தோனின்னு பல கேமியோஸ் மூலிமாவும், மங்காத்தா பிஜிஎம், கில்லி ரெஃபரன்ஸ், ஷாருக்கான் ஸ்டைல் லுக்கு, குணாப்பட டைலாக்ஸ்னு இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஃபரன்ஸ் மூலிமாவும் ஆடியன்ஸை என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் படங்களில் மற்ற ஹீரோக்களுடைய கேமியோவும் சரி மற்ற படங்களுடைய ரெஃபரன்ஸும் சரி எனக்கு பெருசாக கனெக்ட் ஆனதில்லை. பட் தி கோட்டில் எல்லாரோட கேமியோவும் ப்ளஸ் சில ரெஃபரன்ஸுமே சூப்பராக கனெக்ட் ஆகி நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். படத்தோட முதல் பாதியை ஆக்ஷன் ட்ராமாவாகவும் செகண்ட் ஹாஃபை ஆக்ஷன் த்ரில்லராகவும் எடுத்திருக்காங்க. ஆகா ஓஹோங்கிற த்ரில்லரும் கிடையாது, அதே போல் ஆகா ஓஹோங்கிற ஸ்க்ரீன் பிளேவும் கிடையாது. பட் அங்கங்கே வர ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. டிஏஜிங் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. யுவன் சங்கர் ராஜா சாங்ஸை விட பிஜிஎம்மில் நல்லாவே ஒர்க் போட்டிருக்காரு. நீங்கள் ஒரு விஜய் ரசிகராகவும் அதே சமயம் சிஎஸ்கே ரசிகராகவும் இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் உங்களுக்கு ட்ரிபிள் ட்ரீட் காத்துட்ருக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃப் முதல் பாதியை விட எனக்கு நல்லா இருந்தது. விஜய் சினிமாவுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் அதே போல் சினிமா ஸ்டார்ஸ் விஜய்க்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் தான் இந்த தி கோட் ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ஆனால் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்க்குறப்ப வெங்கட் பிரபு ஹீரோங்கிறது அப்படியே வெங்கட் பிரபு வில்லனாக மாறிடுது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அனிமல் பட போஸ்ட் கிரெடிட் சீன் டைப்பில் தி கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். படத்தோடைய நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் சரியில்லை, ப்ளஸ் ஸ்பாட் சாங் தேவையே இல்லாத ஃபீல் எனக்கு வந்தது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.